Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. ட்ரம்ப் வந்து we are going to start again நியூக்ளியர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பெரிய விஷயமா வந்து ஜியோபொலிட்டிக்கலி அண்ட் வேர்ல்ட் லெவல்லே வந்து பெரிய ரிப்பல்ஸை வந்து ஏற்படுத்திருக்கிறத பார்க்க முடியுது. ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் வந்து ஹீஸ் அ டிஸ்ரப்டிவ் லீடர். அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, அவர் வந்து ஒரு தன்னை சார்ந்து இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் அவருடைய நடவடிக்கைகளா இருக்கட்டும், அதை வந்து அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசியா வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாடு வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னா, அணு ஆயுதம் இருக்குன்னா, நீங்க அணு ஆயுதம் இருக்குன்னா அணு ஆயுதம் வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணணும்? நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து அமெரிக்கா பண்றதன் மூலமாக வேர்ல்ட்ல என்ன மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும்? ஏன் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாக்கி மேல பாம்பை ட்ராப் பண்ணாங்க, ஏன் வந்து ஜெர்மனி மேல ட்ராப் பண்ணல அப்படின்னா, they are showing the capability, அந்த டிஸ்ட்ரக்டிவ். இப்ப நீங்க பாருங்க, ஹிரோஷிமா நாகசாக்கில அந்த பாம்பு போடாம இருந்தாங்கன்னா அந்த அணு ஆயுதத்துடைய தாக்கம் வந்து மக்களுக்கு எப்படி தெரிய வரும், கண்கூட எப்படி பார்க்க வரும்? இப்ப நோபல் பிரைஸ் வந்து அமெரிக்கன் நோபல் பிரைஸ் அவர் கிடைக்காது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அளித்தது. அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, எனக்கு ஏமாற்றம் இல்லை, இது அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்கா அவமானப்படுத்திய செயல்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். பொருளாதாரத்துல வந்து அவர் மறுபடியும் ரிவைவ் பண்ணல அப்படின்னா மக்கள் வந்து இவர் மேல இந்த நம்பிக்கை வந்து இவங்களுடைய கட்சியிலேயே, அந்த ரிபப்ளிகன் பார்ட்டிலேயே இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து வர தொடங்கிவிட்டதாக தான் நான் பாக்குறேன். அமெரிக்கன் ட்ரம்ப் require some kind of weapon strategy going forward to counter Russia and also China அப்படின்னு பாக்குறது. இந்த ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கும் கிரவுண்ட் லெவல்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ட்ரம்ப் வந்து இன்னும் அதை வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. வணக்கம் சார். வணக்கம் அறிவுலகன். இந்த என்ன சொல்றது சார், இந்த 2000 ஆரம்பிச்சு இந்த 25 இயர்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரம்ப் வந்து we are going to start again நியூக்ளியர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பெரிய விஷயமா வந்து ஜியோபொலிட்டிக்கலி அண்ட் வேர்ல்ட் லெவல்லே வந்து பெரிய ரிப்பல்ஸை வந்து ஏற்படுத்திருக்கிறத பார்க்க முடியுது. How do you see this, sir? ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா, as a commentator, foreign policy commentator or international relations observer, action speaks louder than the words. So நான் என்ன பண்ணுவேன்னா, I watch his deeds, not his words. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை, அவருடைய அது ட்விட்டரா இருக்கட்டும், இல்லை அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கும், ஈவன் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், அதை வந்து நான் சீரியஸா எடுக்கிறது கிடையாது. அதுக்கு நிறைய காரணங்கள். ஒன்று முக்கிய காரணம் என்னன்னா, அந்த கேப் தான். அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஸ்பீச், அப்புறம் நடவடிக்கைகள், இதுக்கு ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து டோன்ட் டேக் ஹிம் சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது வந்து நீங்க இந்த நியூக்ளியர் இது சொன்னீங்களா, இது வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் வந்து நான் முன்னாடியே நம்மளோட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஹி இஸ் நாட் அ ஸ்டேட்ஸ்மேன், ஹி இஸ் அ பிசினஸ் மேன். பை ஆக்சிடென்ட் ஹி பிகம் அ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவோட ஜனாதிபதியா இருக்காரு. அது அவங்களுடைய அதிர்ஷ்டமோ இல்லை துரதிர்ஷ்டமோங்கிறது வந்து அவங்களுடைய மக்கள் தான் முடிவு பண்ணணும். பட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் வந்து ஹி இஸ் அ டிஸ்ரப்டிவ் லீடர். அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, அவர் வந்து ஒரு தன்னை சார்ந்து இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் அவருடைய நடவடிக்கைகளா இருக்கட்டும், அதை வந்து அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசியா வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கைக்கு ஒரு பேராபத்தான ஒரு இதா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு ட்ரம்ப் இது வரைக்கும் பதவி ஏற்று 7-8 மாதங்கள் 10 மாதங்கள் முடிஞ்சு விட்டத அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது, இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ரம்ப்போடைய நடவடிக்கைகளை வந்து நோபல் பிரைஸ், அமெரிக்கான நோபல் பிரைஸ் அறிவிச்சதுக்கு முன், அறிவித்ததுக்கு பின் ட்ரம்ப்போடைய டோன்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவரு ஒரு பெரிய மீடியேட்டர் மாதிரியும், ஒரு குளோபல் நெகோசியேட்டர் மாதிரியும், அதுவும் அமெரிக்காவை முன்னிறுத்தாம தன்னை முன்னிறுத்தி நான் தான் வந்து பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டை முன்னிறுத்தி, அமெரிக்காவோட அவங்களுடைய பங்களிப்பு இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்டா இருக்கும், இல்ல ரீஜனல் இஷ்யூவா இருக்கட்டும், சில பைலேட்டரல் கண்ட்ரிகளோட பிரச்சனையா இருக்கட்டும், அதை வந்து அமெரிக்கா யூஎஸ் ஃபாரின் பாலிசி முன்னிறுத்தி பண்ணுவாங்க. பட் ட்ரம்ப் வந்து அவருடைய ஆக்ஷன்ஸ், அவருடைய பாலிசியை வந்து அவரை முன்னிறுத்தி தான் இவருடைய எல்லா செயல்களும் இருந்திருக்கு. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் இதை நிறுத்தினேன்,
நான் தான் இதை ஆரம்பிச்சேன், நான் தான் இதை பேசினேன், நான் தான் இதை அறிவித்தேன் அப்படின்ற இந்த நான் சொல்றாருல்ல. ஸோ ஹி புட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபாரின் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. இப்போ நோபல் பிரைஸ் வந்து அமெரிக்கன் நோபல் பிரைஸ் அவர் கிடைக்காது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அளித்தது. அப்போ வந்து அவர் சொல்றாரு, எனக்கு ஏமாற்றம் இல்லை, இது அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்கா அவமானப்படுத்திய செயல்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரம்ப் வந்து 10 மாதம் ஆகியும் யூஎஸோட பொருளாதாரத்தை வந்து அவரால் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. டொமஸ்டிக் எக்கானமி, யூஎஸோட இன்டர்னல் எக்கானமி வந்து அவரால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. அதே மாதிரி டொமஸ்டிக் பாலிசிஸ், நம்ம அவருடைய ஃபாரின் பாலிசி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், பட் அவருடைய டொமஸ்டிக் பாலிசிஸ் பார்க்கணும், எல்லாமே அவருக்கு செட்பேக் தான். டாரிஃப் அறிவிச்சாரு, டாரிஃப் வந்து யூஎஸோட சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு, அதோடைய லெஜிட்டிமசி கொஸ்டின் பண்ணி இப்ப கேஸ் இருக்கு. சில மாகாணங்கள் வந்து அதை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கட்சி, அதாவது ரிபப்ளிகன் பார்ட்டி மாகாணங்களே வந்து ட்ரம்புக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்புறம் உள்நாட்டுல வந்து கிரைசிஸ் போயிட்டு இருக்கு, கம்ப்ளீட் ஷட் டவுன், கவர்னன்ஸ் ஷட் டவுன். இவர் கேட்ட பணத்தை வந்து பில் வந்து காங்கிரஸ் வந்து யூஎஸ் காங்கிரஸ் வந்து பாஸ் பண்ணல. அப்புறம் இவருடைய இன்னொரு பாலிசி என்னன்னா, இந்த டேரிஃப் வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணாரு, ட்ரேட் வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணாரு. இந்த டேரிஃப் மூலமா வந்து குறிப்பா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ட வந்து நெகோசியேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சில கன்செஷனை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்ம டொமஸ்டிக் எக்கானமி வந்து நம்ம குயிக்கா, அதாவது ஒரு ஷார்ட் டர்மா வந்து 6 monthsல வந்து நம்ம ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், அவர் இவ்வளவு ஒரு மேசிவ் விக்டரி ஜெயிச்சதுக்கு காரணமே என்னன்னா அந்த உள்நாட்டு, அவங்க அமெரிக்காவுடைய உள்நாட்டு பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்துல வந்து அவன் மறுபடியும் ரிவைவ் பண்ணல அப்படின்னா மக்கள் வந்து இவர் மேல இந்த நம்பிக்கை வந்து இவங்களுடைய கட்சியிலேயே, அந்த ரிபப்ளிகன் பார்ட்டிலேயே இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து வர தொடங்கி விட்டதாக தான் நான் பாக்குறேன். அதுக்கு உண்டான நிறைய இருக்கு. ஏன்னா இவரு ஒரு கோஆபரேட்டிவா இல்லாம ஒரு டிஸ்ட்ரப்டிவா இருக்காரு. அப்புறம் எல்லா இவருடைய பார்ட்னரா இருக்கட்டும், ஐரோப்பியர்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பர்சனலா அட்டாக் பண்றாரு. மேக்ரோனா இருக்கட்டும், இல்ல ஐரோப்பிய லீடர்களா இருக்கட்டும், அவங்களை வந்து பர்சனலா இவர் வந்து ஒரு பப்ளிக் இதுல வந்து ஒரு ஹியூமிலேட் பண்ற மாதிரி டார்கெட் பண்றாரு. ஸோ பர்சனல் அசஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா மோடி வந்து அவர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுவாரு, நல்லா அழகா இருப்பாரு, டஃப் நெகோசியேட்டர், ஷி ஜின்பிங் டஃப் நெகோசியேட்டர். ரெண்டாவது, இந்த ட்ரம்ப் வந்து இந்த நியூக்ளியர் இது அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்னால வந்து இந்த காசா பீஸ் டாக் வந்து அதுவும் வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் பீஸ் டாக் தான். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், பட் அதோட ஃபாலோ அப் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் அந்த அந்த அக்ரிமெண்ட், இந்த காசா பீஸ் அக்கார்ட், அதுவே வந்து ஒரு ஃப்ரெஜைல் அக்கார்டு தான். நீங்க அதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேல் வந்து தே ரிசர்வ் த ரைட் டு ஸ்ட்ரைக் பேக் இன் கேஸ் ஏதாவது டெரரிஸ்ட் ஈவெண்ட் வந்துன்னா. ஸோ ரொம்ப வீக்கா இருக்கு. வேற யாராவது ஒரு இன்சிடென்ட் நடந்தனா கூட அதை வந்து ஒரு காரணம் கட்டி மறுபடியும் இஸ்ரேல் வந்து ஃபுல் மேசிவா போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கேயே வந்து ட்ரம்ப் வந்து அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல். அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த நோபல் பீஸ் வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எனக்கு பீஸ் வந்து பிரைஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போனதாக தான் இப்ப தெரியுது. அப்ப இருந்து பாக்குறதுக்கும் இப்ப இருந்து பாக்குறதுக்கும் அவருக்கு தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு உண்டான ப்ரெஷர். ஒபாமா ஒரு டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட், அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருச்சு. ஆனா அவரு வைக்கிற கேள்வியும் ஒரு நியாயமான கேள்விதான். ஏன்னா ஒபாமாவுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கும்போது அப்பதான் ஒபாமா பிரசிடென்டா வராரு, வந்த உடனே அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஏதாவது அமைதிக்காக ஏதாவது போராட்டினாரா, சட்ட போராட்டத்தை நடத்தினாரா, இல்ல எங்கேயாவது வந்து ஒரு அரசியல் சார்ந்த போராட்டம் வந்து ஆப்பிரிக்காலேயோ இல்ல எங்கேயாவது அமெரிக்காலேயோ நடத்தினாரா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்பயே வந்து ஒரு நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. பட் ஓகே, அவர் ஒரு ஒரு நீக்ரோ, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா வந்து ஒரு மைக்ரண்டா வந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது டெமோக்ராட்டியோட லாபி. எந்த பிரைஸா இருந்தாலும் அது வந்து லாபி தான். ஸோ அந்த லாபி இவர் பண்ணாரு. இவர் எடுத்த ஆயுதம் வந்து என்னன்னா, இவர் எடுத்த அந்த டூல், அந்த மெக்கானிசம், என்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த மாதிரி நான் மிடில் ஈஸ்ட்ல, மத்திய ஆசியால, கிழக்கு ஆசியால நான் வந்து இஸ்ரேல் போரை வந்து நான் நிறுத்திட்டேன், அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் நடந்த போரை வந்து நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு இவர் எல்லா இடத்துலையும் நான் தான் போர் நிறுத்தினேன் சொல்றாங்க. பட் அந்த போர் நடத்தின பார்ட்டி வந்து யாருக்கும் இவர் கிரெடிட் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும். ஆமா, ட்ரம்ப்னாலதான் நாங்க நிறுத்தணும். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. அவரு இப்ப கூட சொல்றாரு, அவருக்கு இந்த வருஷம் கொடுக்காட்டி பரவாயில்ல, அடுத்த வருஷமா நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் அந்த கட்டாயத்துல இருக்காரு. அவர் சொல்லாம இருக்க முடியாது. வேற யாரு, பாகிஸ்தான் பிரசிடென்ட், அவங்க வந்து அந்த அளவுக்கு. இப்ப என்னன்னா, இப்ப இந்த இதுல நடுவுல இப்ப நீங்க சொன்னீங்களா சார், ட்ரம்போட பிஹேவியர் வந்து
அவங்க உள்நாட்டில் இருக்கிறத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பேசுனோம். அந்த ஒரு ட்ரீட்டி வந்து 26 வந்து வந்து எண்ட் ஆகுது வித் நியூக்ளியர் டெஸ்டிங்க. ப்ளஸ் ரஷ்யாவோட டெஸ்டிங்ஸ் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. லாஸ்ட் வீக் கூட ஒன்று பண்ணாங்க. ஒரு மிசைல் வந்து பெலிஸ்டிக் மிசைல் வந்து ஏதோ ஒரு மேக் 8 சம்திங் ஸ்பீடில் போகுது. அது நம்ம படித்து பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்கன்னா, அமெரிக்கா டசன்ட் ஹேவ் த டெக்னாலஜி டு ஸ்டாப் தட் மிசைல். இப்போ சப்போஸ் வந்து ரஷ்யா வந்து அந்த மிசைலை வந்து யூஎஸ் மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னா அந்த அந்த இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான எந்த இதுவுமே இல்லாத இடத்துல வந்து அமெரிக்கா இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து இது இப்படி மட்டுமே பார்த்துக்கிறதா, இல்லைன்னா வந்து ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் ரெக்வயர் சம் கைண்ட் ஆஃப் வெப்பன் ஸ்ட்ராட்டஜி கோயிங் ஃபார்வர்ட் டு கவுண்டர் ரஷ்யா அண்ட் ஆல்சோ சைனா அப்படின்னு பார்க்குறதா சார்? ஆக்சுவலா இந்த சிடிபிடி சொல்றாங்கல்ல, காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்ட்டு, காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்னா அந்த ட்ரீட்டி வந்து எப்படின்னா, நியூக்ளியர் டெஸ்ட், அதாவது அணு ஆயுதம் வைத்துள்ள நாடுகள், உலக நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் வைத்துள்ள நாடுகள், அணு ஆயுதம் இல்லாத நாடுகள், அணு ஆயுதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஈரான், நார்த் கொரியா ஆல்ரெடி அவங்க அணு ஆயுதம் கொண்டுட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சில கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் சில நாடுகள் வந்து எங்களுக்கு அணு ஆயுதமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்த நாடுகள், ஜப்பான், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் 3 பிரிவா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் கோல்டு வார் டைம்ல இந்த டெஸ்ட்டை வந்து பேன் பண்ணணும். அப்பதான் என்னன்னா இது வந்து என்கரேஜ் பண்ணும். அதாவது லேண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட் வந்து சீல பண்ணுவாங்க, அப்புறம் லேண்ட்ல பண்ணுவாங்க, அப்புறம் ஏர்ல பண்ணுவாங்க. இந்த 3 டெஸ்ட்டும் வந்து தான் இட்ஸ் கால்ட் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட். இந்த 3ல எந்த நாடு வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அவங்க வந்து தே ஹேவ் த அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்கும் அவங்க கிட்ட, கேப்பபிளா. ஏன்னா இப்ப நீங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ஒரு ஏர் ஸ்பேஸ்ல வந்து நீங்க டிட்டனேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஏர் ஸ்பேஸ் வந்து ரேடியோ ஆக்டிவால பொல்யூட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எந்த ஏர் ஆபரேஷன்ஸோ எந்த இது சேட்டலைட் இதோ பண்ண முடியாது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா ஜாம் ஆயிரும். அதே மாதிரி நீங்க சீல வந்து பண்ணீங்கன்னா அந்த சி வாட்டர் ஃபுல்லா கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா அங்கேயும் வந்து ரேடியேஷன் இருந்ததுன்னா அங்கேயும் வந்து ஃபுல்லா இதாயிரும். ஸோ இதனாலதான் வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு இந்த கோல்டு வார் பீரியட்ல வந்து இவங்க 2 கண்ட்ரியும் அக்ரிமெண்ட் பண்றாங்க. ஆனா இந்தியா வந்து அதை இன்னும் சைன் பண்ணல. அந்த சிடிபிடில வந்து நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது சிடிபிடில வந்து. பட் இந்தியா வந்து இன்னும் அது கொஞ்சம் இதை தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்னும் வந்து 98ல நம்ம கடைசியா டெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து சில சயின்டிபிக் கம்யூனிட்டிஸ் வந்து இல்ல நம்ம வந்து இந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து, ஏன்னா நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் கிடையாது. 1969ல நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று வந்தது. அந்த ட்ரீட்டில தான் வந்து என்ன பண்றாங்க எல்லாருமே வந்து, அதுக்கப்புறம் தான் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் வந்தது. இந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் வந்து இந்த கமிட்மெண்ட் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் உள்ள நாடுகளுடைய கமிட்மெண்ட். யாரெல்லாம் ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய கமிட்மெண்ட். ஸோ அந்த டைம்ல நம்ம கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது இந்த ட்ரீட்டி வந்தப்ப. பட் இப்ப என்னன்னா இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டி வந்து we have to reserve the right to test nuclear weapons in all these domains, air, water and sea. So அது வந்து அப்பதான் நீங்க வந்து that's a comprehensive test. இது வந்து இப்ப இந்த ட்ரீட்டி வந்து எக்ஸ்பயர் ஆகுது. இதுக்கப்புறம் மறுபடியும் ரீஇனிகேஷன் பண்ணி அதை பண்ணுவாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து எல்லா ரீஜியன்லயும் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டே வருது. இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களால வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அமைதியும் நிலைநாட்ட முடியல, இல்ல அங்க வந்து ஒரு சில பிரச்சனைகளும் அரசியல் ரீதியாக பண்ண முடியல. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கும் கிரவுண்ட் லெவல்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ட்ரம்ப் வந்து இன்னும் அதை வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. உதாரணத்துக்கு ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு திட்டுனது, ஏன்னா அவரை நம்பிதான் இருந்தாரு அவரையே கூப்பிட்டு அவரை திட்டுனது. அப்புறம் புட்டின்கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் போர் நிறுத்தலாம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டது. ஸோ இந்த ஜெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவோட இந்த ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிட்டி சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து இந்த கோர் இன்ட்ரெஸ்ட், யூஎஸோட கோர் இன்ட்ரெஸ்ட், அந்த கம்யூனிட்டி வந்து தே வில் நாட் அக்செப்ட். ஏன்னா அதெல்லாம் வந்து அமெரிக்காவோட கோர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் இதெல்லாம் கோர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி இந்தியா வந்து கோர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. வேற எந்த தேர்ட் கண்ட்ரியை வந்து இந்தியா சவுத் ஏஷியால கால் ஊன்றதுக்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம். அது எந்த தலைவர் மோடியா இருந்தாலும் சரி, அடுத்து எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் they will not compromise this core national interest. So அமெரிக்காவோட கோர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இது என்னன்னா, ரஷ்யா இஸ் a permanent enemy, China is a permanent threat, எனி பவர் எமர்ஜிங் பவர் வந்து யூஎஸோட ஹெஜிமனியை, யூஎஸோட ரோல்ல வந்து எந்த ரீஜன்ல டாமினேட் பண்ணுச்சோ இல்ல சேலஞ்ச் பண்ணாலோ இல்ல அதை பண்ற மாதிரி வந்தாலும் அவங்களை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய கோர் இன்ட்ரெஸ்ட்.
வெரி ரியலிஸ்டிக் பாலிட்டிக். பட் ட்ரம்ப் வந்து என்னன்னா இது எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ளேயே பிரச்சனை, நேட்டோல வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து குறைக்கிறாரு. அதுக்கு முக்கிய காரணம் டொமஸ்டிக் ப்ரெஷர். ட்ரம்ப்புக்கு வந்து எக்கானமி பொருளாதாரம் இல்லை அந்த அளவுக்கு அவங்க சஸ்டெயின் பண்றதுனால. இது வந்து ட்ரம்ப் காரணம் கிடையாது. இதுக்கு காரணம் வந்து 2011 ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து என்டையரா ட்ரம்ப் பிளேம் பண்ண முடியாது. பட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து ஹி கேரி தட் லீகசி, அந்த பேர்டன் வந்து இவர் இப்ப சுமந்துட்டு இருக்காரு. 10 இயர்ஸா வந்து இந்த டிக்ளைனோட இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப இந்த டெஸ்ட் பேன் ட்ரீட்டி வந்து அவரை வந்து இப்ப யூஎஸ் வந்து டெஸ்ட் பண்ணா, இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வந்து ஒரு நாடு வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னா, அணு ஆயுதம் இருக்குன்னா, நீங்க அணு ஆயுதம் இருக்குன்னா அணு ஆயுதம் வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணணும்? எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க, நீங்க ஏன் டெஸ்ட் பண்ணணும்? ஆல்ரெடி நீங்க ஏகப்பட்ட அணு ஆயுதம் வச்சிருக்கீங்க, 1000க்கு மேல வச்சிருக்கீங்க, அதை மறுபடியும் ஏன் டெஸ்ட் பண்ணணும்? அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்றதுனால they are demonstrating the capability to test in what over seas and air. இப்போ வந்து ட்ரம்ப்போட நோக்கம் என்னன்னா இந்த டெஸ்ட் மூலமா நம்ம வந்து மறுபடியும் ரீஅசெட் பண்ணுவோம் நம்ம பொசிஷனை. இப்ப நாளைக்கே வந்து ட்ரம்ப் வந்து இந்த டெஸ்ட் பேன் ட்ரீட்ல வந்துட்டு ஓகே வி வில் டெஸ்ட் ஏர்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு எங்கேயே அலஸ்கால எனக்கு தெரிஞ்சு அங்கதான் அவர் பண்ண போறேன்னு தோணுது. ஆர்டிக்ல பண்ணான்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்ப ஆர்டிகிள்ல அங்க வந்து ஐஸ் மெல்ட் ஆகும், ரேடியேஷன். ஏன்னா ஆர்டிகிள் அவர் பண்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அங்க ரஷ்யா இருக்கு, மிலிட்டரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க ரிசோர்ஸ் இருக்கு, நேச்சுரல் கேஸ் இருக்கு. அங்க அந்த காம்படிஷன் வந்து இப்ப யூரோப்ல இருந்து அந்த புவி சார்ந்த அரசியல் போட்டி வந்து இப்ப யூரோப்ல இருந்து இப்ப ஆர்டிக் பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க ரஷ்யா வந்து ப்ரோவ் பண்ற மாதிரியா. ரெண்டாவது அப்படியும் போது ஏர் லெவல்ல வந்து அவர் அந்த ஒரு த்ரெட்டை காமிக்கிறார். சி நீங்க வந்து ஏர் லெவல்ல வந்து ஏர் டாமினேஷன்ல வந்து நாங்க இங்க டெஸ்ட் பண்ணிட்டோம், நாளைக்கு உங்களுடைய ஏர் இன்ஃபுளுன்ஸ் ஆச்சுன்னா நாங்க நியூக்ளியர் பண்ணி டெட்டனேட் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து மக்கள் அழிவறதோ இல்ல ஏற்படாது. பட் அந்த ஏர் ஃபுல்லா கண்டாமினேட் ஆயிரும், ரேடியேஷன் அதிகமாயிரும், ஐஸ் மெல்ட் ஆயிரும், அதுல வந்து அந்த சீஷோர் ஐஸ் லெவல்லாம் ஏறிடும். இது வந்து பிக் டிசாஸ்டர் தான், இது டிசாஸ்டர். பட் அந்த லெவலுக்குலாம் போக விட மாட்டாங்க அமெரிக்காவுடைய அந்த நான் சொல்ற மாதிரி அந்த டீம், அந்த கோர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அந்த அவங்களுடைய பியூரோக்ரஸியா இருக்கட்டும், அவங்களுடைய ஆர்ம் ஃபோர்ஸஸ் அந்த அளவுக்கு போட மாட்டாங்க. பட் ஆஸ் எ பொலிட்டிக்கல் லீடர் அவர் வந்து இது ஒரு சிம்பாலிக்கா இந்த டெஸ்ட் மூலமா he assert US ரோல் back in international politics. ஓகே சார், ஃபைனலி சப்போஸ் ஹைப்போதெட்டிக்கலி நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து அமெரிக்கா பண்றதன் மூலமாக வேர்ல்ட்ல என்ன மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும் சார்? என்ன மாதிரி இருக்குன்னா இது வந்து ப்ரோவோக் பண்ணும். ப்ரோவோக் பண்ணுச்சுன்னா மறுபடியும் வந்து நம்ம வேர்ல்டு வார் 2க்கு போயிடுவோம். வேர்ல்டு வார் 2 1950s வேர்ல்டு வார் 2 டைம் போயிடுவோம், 1950s போயிடுவோம். இப்ப ரஷ்யா இமீடியட்டா பண்ணுவான், ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் இமீடியட் த்ரெட். அப்ப ரஷ்யா பண்ணானா அப்புறம் யூஎஸ் பண்ணுவோம், சாரி சைனா பண்ணுவான். அப்ப சைனா பண்ணானா இந்தியா பண்ணுவான். இட்ஸ் லைக் இது வந்து எப்படின்னா ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட், டோமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டோமினோ எஃபெக்ட்னா ஒரு இப்ப இவங்க அப்படிதான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொலிஃபரேட் ஆச்சு. இப்ப பாருங்க, இப்ப ரஷ்யா பண்ணா சைனா பண்ணிடுவோம், சைனா பண்ணானா இந்தியா பண்ணும், கண்டிப்பா பண்ணும், இந்தியா பண்ணா பாகிஸ்தான் பண்ணிடுவோம், ஏன்னா இவங்க தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. ஓகே புரியுதுங்களா? அதனால வந்து இப்ப ஈரான் என்ன பண்ணுவான், அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்ல, ஏன்னா அவன் ட்ரீட்டில வந்து இஸ் பைண்ட் பை ட்ரீட்டி, நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரீட்டியோட சிக்னேட்டரி. அவன் என்ன பண்ணுவான், இப்ப யூஎஸ் பண்ணனால அவனும் பண்ண ஆரம்பிச்சுவான். ஓகே அவன் பண்ணானா அப்புறம் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அவங்க இன்னும் காமிக்கல, பட் அவங்களும் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அப்ப என்ன உலகம் ஃபுல்லா மறுபடியும் வந்து செகண்ட் வேவ் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பட் நாட் வெரி ரிமோட் ஹைப்போதெட்டிக்கல் தான். ரொம்ப இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. வெரி ரேரஸ்ட் ரேர் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இது. சார் 1945ல வந்து நம்ம அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி எஃபெக்டை பார்த்ததுக்கு அப்புறம் நியூக்ளியர் அகேன்ஸ்டா வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து முடிவுகள் எடுத்தாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் கோல்டு வார் டைப்ல வரைக்கும் வந்து நியூக்ளியர் யூஸ் பண்ணக்கூடாது, கன்வென்ஷனல் வார்க்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கன்வென்ஷனல் வார் சிஸ்டம் தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு, நியூக்ளியர் யூஸ் பண்ணாம இருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நியூக்ளியர்ன்ற வார்த்தையே வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரொஹிபிட்டட் வார்த்தை மாதிரி இருந்த டைம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நியூக்ளியர்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப கேஷுவலாக பயன்படுத்தப்படுது உலக தலைவர்கள்ல. இது வந்து இப்படிதான் போகுமா? அதாவது வேர்ல்டு வார் 2 முடியும் போது நீங்க ஹிஸ்டரி பாத்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும், ஏன் வந்து அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாக்கில பாம்பு போட்டது வந்து ஆகஸ்ட்ல,
ஹிரோஷிமா நாகசாக்கி 2 டவுனை சூஸ் பண்ணி பாம்பு போட்டது. அந்த ஆகஸ்டுக்கு வேர்ல்டு வார் 2 ஹிட்லர்லாம் இறந்தது வந்து மே மாசமே எல்லாம் முடிஞ்சிருச்சு, மே ஜூன்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹிட்லர் இறந்தது, சரண்டர் ஆனது, அவங்க விக்டரி செலிப்ரேட் பண்ணது. ஜப்பான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ் எல்லாம் பசிபிக் கமாண்ட்ல இருந்து எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் அப்புறம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கொலாப் இல்ல. பட் இருந்தும் ஏன் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாக்கி மேல பாம்பை ட்ராப் பண்ணாங்க, ஏன் வந்து ஜெர்மனி மேல ட்ராப் பண்ணல அப்படின்னா, அந்த டிராப் எதாவது சொல்றல, அந்த கேப்பபிலிட்டி, தே ஆர் ஷோயிங் த கேப்பபிலிட்டி, அந்த டிஸ்ட்ரக்டிவ். இப்ப நீங்க பாருங்க, ஹிரோஷிமா நாகசாக்கில அந்த பாம்பு போடாம இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த அந்த அணு ஆயுதத்துடைய தாக்கம் வந்து மக்களுக்கு எப்படி தெரிய வரும், கண்கூட எப்படி பார்க்க வரும், பார்க்க முடியாது. நீங்க அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி போட்டனால அது வந்து ஒரு சைட் ஆயிடுச்சு, எஸ்டாப்ளிஷ் ஒரு சைட் ஆயிடுச்சு. எப்படி எஸ்டாப்ளிஷ் சைட் ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த கிலோ டன்ல இவ்வளவு தாக்கம், இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த ரேடியேஷன் இருந்திருக்கு, இவ்வளவு ஹியூமன் டிஸ்ட்ரக்ஷன், இவ்வளவு எக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து ஒரு ஃபேர் ஃபேக்டர், அதுவே ஒரு டிட்டரன்ஸ். அதனாலதான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அதனால அப்பதான் அமெரிக்கா சூப்பர் பவர்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க அமெரிக்கா சூப்பர் பவர்னு பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க சும்மா கத்தியை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க தாதா ஆக முடியாது. நீங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல, நம்ம சென்னையில ஏதாவது சம்பவம் பண்ணாதான் அவன் தலைவர் ரவுடி ஆவான், தாதா ஆவான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அது வந்து அவன் பண்ணதுதான் வந்து இல்ல வெரி கேஷுவலா பாத்தீங்கன்னா இதுதான் ரியாலிட்டி. பாலிடிக்ஸ்ல, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதான் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அப்புறம் எந்த நாடு ஹிரோஷிமா நாகசாக்கி லெவலுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தினாங்க? எந்த நாடுமே கிடையாது. எல்லா நாடுகளும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுட்டு, இந்த பாருங்க எங்கிட்ட பண்ணீங்கன்னா இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி மாதிரி உங்க சிட்டி நாங்க அடிப்போம் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப இந்தியா பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சொன்னா நாங்க வந்து டெல்லியை வந்து தரைமட்டமாக்கிறோம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, ஒரு புல்லு பூடு கூட முளைக்காது அப்படின்னு. ஏன்னா அந்த ஹிரோஷிமா ரெஃபரன்ஸ் தான், இவங்களும் அதான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த யூஎஸோட டிக்ளைனிங் அந்த கிராஃப், அதுல இருந்து மீட் எடுக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணலாம். இந்த டெஸ்ட்னால ட்ரம்ப்புக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ், அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கண்டிப்பா அவருடைய அட்வைசர் சொல்லியிருப்பாங்க, அவர் துணி இருக்காது, அவர் கூட இருக்கிற அட்வைசர் சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா 2 அட்வான்டேஜ். ஒண்ணு வந்து இந்த ஏர் மூலமா டெஸ்ட் பண்றதோ இல்ல சி மூலமா டெஸ்ட் பண்றது மூலமா எந்த ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்காது. லேண்ட்ல பண்ணீங்கன்னா அந்த லேண்ட் will not be used, டெஸ்ட்ல தான் பண்ணணும். இப்போ என்னன்னா எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எந்த வேர்ல்ட் லீடர்ஸும் இருக்க மாதிரி தெரியல. இந்த சென்ஸ் வந்து they have to show their power, அந்த இடத்துக்கு நிக்கிற மாதிரி இருக்கு. ட்ரம்ப் பண்ண மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, நான் இதெல்லாம் வந்து சும்மா ரெட்ரிக் போஸ்டரிங் சொல்லுவாங்க, அவர் பண்ணுவாரு. அது இந்த அவர் கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் சைனா போயிட்டு வராரு. ஏன் வராருன்னா இப்ப வந்து அவர் கொஞ்சம் இறங்கி வராரு. ஏன்னா யூஎஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் ஷட் டவுன், ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ்ல வந்து டேரிஃப் வந்து இவர் போட்டதுல ஒன்றும் பெரிய லெவல் எஃபெக்ட் ஆகல. இப்ப டேரிஃப் போட்டனால இந்தியாவோட இம்போர்ட்லாம் எக்ஸ்போர்ட்லாம் எவ்வளவு அடிபட்டு சொல்லுங்க பார்ப்போம். We have a lot of options. இன்னைக்கு குளோபல் டிமாண்ட் வந்து அதிகம். வார் நடக்குது ரஷ்யா யுக்ரைன்ல, பிகெஸ்ட் டிமாண்டே வந்து யூரோப்ல தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட் சேச்சுரேட்டட் எக்கானமி, சேச்சுரேட்டட் கன்சம்ஷனே போயிருச்சு எல்லாம். நம்ம கிட்ட பாப்புலேஷன் இருக்கு, சைனாட்ட பாப்புலேஷன் இருக்கு, ஏசியால பாப்புலேஷன் இருக்கு. இங்க இருக்கிற மார்க்கெட்டிங் சஃபிஷியன்ட் இனஃப். அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து என்ன அந்த ஒரு வால்யூம் இருக்காதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இங்கிருந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா $1000 வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா இப்ப வந்து ஒரு $700-800 ப்ராஃபிட்டோட மார்ஜின் தான் குறையும். ஏன்னா யூரோப்ல டாலர்ல யூஎஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இங்க ஏசியால மார்க்கெட் பண்ணி அந்த வால்யூம் கொஞ்சம் 20%-30% நீங்க இருக்கும். பட் ப்ராஃபிட் வில் பி ப்ராஃபிட். 40% ப்ராஃபிட் கிடைக்கிற இடத்துல ஒரு 20% கிடைக்கும், இல்ல 25% கிடைக்கும். அவ்வளவுதான் மேஜர் இம்பாக்ட். ஸோ டேரிஃப் வந்து நான் ஒரு இதுல சொன்னேன், அதான் சொன்னேன், இதனால வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்காது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல மற்ற இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், லெதர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். ஆனா அங்கதான் வந்து டிமாண்ட். யாரு வந்து வெஸ்டர்ன் ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சம்ஷன் யாரா நம்ம தான். இப்போ ஐபோன் எங்க அதிகமா விற்குது? இந்தியாவில தான் விற்குது. அமெரிக்கன் பிராண்டு. மேக் புக் எங்க விற்குது? இந்தியாவில தான் விற்குது. கம்ப்யூட்டர்ஸ், HP கம்ப்யூட்டர்ஸ் எங்க வாங்குறாங்க? இந்தியா ஜாஸ்தியா இருக்கும் இங்க. அந்த நோட் இன்னும் வந்து ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் வேற யாரும் ரியாக்ஷன் கொடுக்கல இது வரைக்கும். லெட்ஸ் see சார், இப்போ இனி ரியாக்ஷன் ஃப்ரம் ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா தான் வருதுன்னு பார்ப்போம். வில் மீட் அகைன் சார் ஆஃப்டர் த ரியாக்ஷன்ஸ். Thank you for your time, sir. Thank you. Subscribe to One India and never miss an update.
Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.